ஹாய்! அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு பாய் அப்புறம் ஒரு கேர்ள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பல தடைகள தாண்டி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் தங்களோட ஹனிமூன செமையா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, தங்களோட நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப் வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ அப்படி இன்னொரு நாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ்லாம் பார்க்கணும்னு நெனைச்சாங்களோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்னெல்லாம் பிளான் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா ஒரு இடம் ஸ்கூபா டைவிங்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதையும் வந்துட்டு பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவம் தான் இவங்க 2 பேருமே இதுக்கப்புறம் லைஃப்ல பார்த்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டிசாஸ்டரா மாறிடுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்கு. இந்த ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த டிசாஸ்டருக்கு காரணமே இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான். ஸோ ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி என்ன சொல்றது? வழக்கமா பார்க்குற ஒரு கேஸ் தான். பட் இருந்தாலும் வந்து எப்படி இத வந்து இவரு எப்படி என்னலாம் பிளான் பண்ணி வந்துட்டு இந்த கேஸ வந்துட்டு நடத்துனாரு? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா கேஸுன்றீங்க, நடத்துனாருன்னீங்க, டிசாஸ்டர்ன்னு சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலடான்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த கப்புளுக்கு என்னாச்சு? எங்க போனாங்க? எப்படி மாட்டுனாங்க? எப்படி டிசாஸ்டர் நடந்துச்சு? எப்படி அந்த டிசாஸ்டர் யாரு பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சாங்க? பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸோ ஆஸ் யூசுவல் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த இந்த மாரி கதைகள்லாம் வந்துட்டு அமெரிக்கா வச்சு தான் நம்ம பேசுவோம். ஸோ அதனால வந்து திருப்பியும் இந்த கதையும் அமெரிக்கால தான் நடக்குது. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆலபாமா யுனிவர்சிட்டி அந்த இடத்துல. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு படிக்கிற இடம். ஸோ பசங்க வருவாங்க, டீச்சர்ஸ் வருவாங்க அப்படிலாம் வர்ற இடத்துல 26 வயசுக்குரிய ஒரு டீனா அப்படின்ற ஒரு பெண்மணி. அதே மாரி அதே யுனிவர்சிட்டியில 34 வயசு உடைய ஒரு கேப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேப் வாட்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆண். போதும்டா சாமின்னு சொல்றீங்களா? சரி, ஓகே. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த அலபாமா யுனிவர்சிட்டில வந்துட்டு மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பழக ஆரம்பிக்கிறாங்க. பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு வந்து காதலா மாறுது. சூப்பர். இப்போ காதலா மாறுனதுக்கப்புறம் 2001ல வந்து இத மீட் பண்றாங்க. ஸோ மீட் பண்ணி டேட்டிங் போறாங்க, லிவ் இன்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் குறிப்பா டீனாவோட ஃபேமிலிக்கு இந்த கேப் வாட்சன் அந்த கேப் வாட்சன் வந்து பெருசா புடிக்கவே இல்ல. என்னப்பா வந்து 34 வயசுன்ற உனக்கு 26 வயசு தான் ஆகுது. எப்படி செட் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் ஃபீல் பட்டுருக்காங்க. இருந்தாலுமே டீனா கேப வந்துட்டு அவ்வளோ டீப்பா வந்து லவ் பண்ணிட்டுருந்தாங்க. எந்த அளவுக்கு டீப்பா லவ் பண்ணாங்க அப்படின்னா, கேப் வாட்சனுக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு ஸ்போர்ட் இருக்கு. அது என்ன ஸ்போர்ட்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொன்னோம் பார்த்தீங்களா? ஸ்கூபா டைவிங். அந்த ஸ்கூபா டைவிங் கேப் வாட்சனுக்கு ரொம்பவே புடிச்சமான ஒரு ஸ்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ அடிக்கடி வந்துட்டு ஸ்கூபா டைவிங் போறது. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஸ்கூபா டைவிங்ல கிட்டத்தட்ட ட்ரெயின்டு அந்த ஒரு எஸ்கார்ட்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸ்கூபா டைவிங்ல. அந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம கேப் வாட்சன் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்கூபா டைவிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா, டீனா அவர்களுக்கு தண்ணிய பார்த்தாலே பயம். தண்ணிக்குள்ள போனாலே பயம், தண்ணினாலும் பயம். அந்த அளவுக்கு பயமா இருந்தவங்க, கேப் வாட்சனுக்கோசரம் எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு அவருக்கு தான் ஸ்கூபா பிடிக்கும்ல, அதனால நம்ம பிடிக்கும்ல. ஸோ, அதனால வந்து நம்மவும் வந்து இந்த மாரி தண்ணி பயத்தெல்லாம் போக்கி, நம்மளும் போயிட்டு அந்த ஸ்கூபா டைவிங்லாம் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு, அவங்களும் கஷ்டப்பட்டு 1 வருஷம் அப்படின்ற மாரி வந்து பிராக்டிஸ்லாம் பண்ணி, அவங்களும் சர்டிஃபைடு ஸ்கூபா டைவரா வந்துட்டு ஓரளவுக்கு வந்து மாறிடுறாங்க. ஸோ, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, 2 பேர் வீட்லயும் வந்துட்டு ஓரளவுக்கு பேசி, சமாதானம் பண்ணி, மண்டையெல்லாம் கழுவி, மேரேஜ் வரைக்கும் வந்து நின்றுது. ஸோ, ஃபைனலி இவங்க மேரேஜ் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 11, 2003வது வருஷம். சூப்பர். இப்போ ஆல் ஸ்வீட் தான். எல்லாமே சுமூகமா முடிஞ்சு போச்சு. இப்போ தான் அந்த பிளானே மேக் பண்றாங்க. சரி, ஓகே. ஹனிமூனுக்கு நம்ம எங்கேயாவது போணுமே அப்படின்னு பிளான் பண்ணும்போது, பேசிக்கா இவங்க 2 பேரும் என்ன ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, டீனா வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு க்ளாத்திங் கடையில வந்துட்டு ஒரு சேல்ஸ் அந்த மாரி வந்துட்டு ஒரு ஒர்க்கு. இவரும் இந்த பக்கம் கேப்பும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜிங் கம்பெனில வந்துட்டு ஒரு மாரி ஒரு சாதாரண ஒரு வேல தான். அப்படி இருக்கும்போது, சரி பெருசா எங்கடா போ முடியும்? அப்படின்னு பிளான் பண்ணும்போது, நம்ம கேபோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சார்பா என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டூர் பேக்கேஜ்க்கான ஒரு டிக்கெட்ட வந்துட்டு குடுக்குறாங்க. சூப்பர், நீங்க போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டூர் பேக்கேஜ்ல தான் இப்போ நம்மளுடைய கேபும், டீனா அவர்களும் ஆலபாமாலருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு பறக்குறாங்க. ஸோ ஃபைனலா போறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது ஏன் சொல்றேன் அப்படின்றது அப்புறமா உங்களுக்கே புரியும். 2 பேருக்குமே ஒரு நெகட்டிவ் இருக்கு. என்ன நெகட்டிவ்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஆ இவங்களுக்கு யாருக்கு டீனாவுக்கு வந்து இந்த தண்ணினா பயம், அதெல்லாம் பயம், அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி அது கூட சேர்த்தி டீனா அவர்களுக்கு கொஞ்சம் இந்த பிரீத்திங் பிரச்சனைகளும் இருந்திருக்கு. அதாவது கொஞ்சம் வீசிங் வரது, கொஞ்சம் இர்ரெகுலர் பிரீத்திங்ஸ் மாரி வந்துட்டு அவங்களுக்கு அடிக்கடி இந்த மாரி இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஒரு ஆள் தான். அதே மாரி இந்த பக்கம் கேபுக்கு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஸ்கூபா டைவிங் அதெல்லாம் அவர் சூப்பரா பண்ணாலுமே, அவருக்கு காது கேட்கறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு.
அதாவது ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவா எல்லார் மாரியும் காது கேட்காது. கொஞ்சம் கொஞ்சம் டம்மி அரசோடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி வந்து கொஞ்சம் டம்மியான ஒரு காது தான். ஸோ இந்த 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்புறமா ஏன் சொன்னேன்ட்டு நான் சொல்றேன். இப்போ கப்புள்ஸ் 2 பேருமே அமெரிக்கா, அதாவது அந்த அலபாமாலருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பறந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஜாலியா அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு சுத்துறாங்க. எங்கெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணாங்களோ எல்லா பக்கமுமே போறாங்க. அக்டோபர் 21 நெனைக்கிறேன். 2003 கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி ஒரு 10, 15 நாளுக்குள்ளயே ஆஸ்திரேலியா லேண்ட் ஆயிடுறாங்க. லேண்ட் ஆனதுக்கப்புறம் பிளேஸ் எல்லாம் போறாங்க இல்லைங்களா? போனதுக்கப்புறம் கரெக்ட்டா அக்டோபர் 25ஆம் தேதி அவங்களுடைய அந்த ஸ்கூபா டைவிங் அந்த ஒரு இது பிளான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஒரு பிளான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆஸ்திரேலியா போனப்போ ஸ்கூபா டைவிங் பண்ணியே தீரணும். அதுவும் ஆஸ் அ கப்புலா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணவே இல்ல போல. ஸோ இங்க போய் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டு அதுக்கு ஏத்த மாரி எல்லாமே வந்துட்டு ரெடியா வந்து செட் ஆகி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சம்பவம் நிகழப்போற நேரமும் வந்துருச்சு. ஸோ கப்புல்ஸா 2 பேரும் வந்து ஸ்கூபா டைவிங்காக ரெடி ஆகுறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது 2 பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் பண்ணவே இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூபா டைவிங் அது அது ஒரு இது மாரி தான் இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க தான் அத ஆர்கனைஸ் பண்ணி கூட்டு போவாங்கல்ல. இப்ப நம்ம அந்த போட்டிங்லாம் போனா வருவாங்களே, அந்த மாரி வந்துட்டு ஸ்கூபா டைவிங்குமே வந்து ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த குரூப்ல இவங்கள தாண்டி இன்னொரு 4, 5 பேர் வந்துட்டு டூரிஸ்ட்டா வந்துட்டு அங்கேயும் வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இவங்க 2 பேர் கப்புலு, அதே மாரி 4 பேர்னா 2, 2 பேர் டீம் போட்டு ஒரு மாரி கிட்டத்தட்ட ஒரு 3, 4 குரூப் வந்து அந்த இவங்க போன டைம்ல வந்துட்டு அந்த கடலுக்குள்ள வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க சூட்லாம் வந்துட்டு போடப்பட்டு, இவங்க எல்லாரும் வந்துட்டு இப்போ கடலுக்குள்ள வந்து இறங்குறாங்க. இறங்குனதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் எந்த இடத்துல இறங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கப்பல் ஒண்ணு இருந்திருக்கு. இருங்க நான் பார்த்து பேர் சொல்லிடுறேன். ஸோ யோங்லா. யோங்லான்னு சொல்லப்படுற ஒரு மூழ்கின ஒரு கப்பல். இப்போ இந்த டைட்டானிக்லாம் பார்த்துட்டு போனீங்களா? டைட்டானிக்லாம் வந்துட்டு அந்த கப்பல் மூழ்கி உள்ள இருக்கும் தண்ணிக்குள்ள இருக்கும்ல. ஸோ அத போய் பார்க்கறன்ற பேர்லாம் வந்து டைட்டன்லாம் போச்சுல்ல. ஸோ அந்த மாரி யோங்லான்ற கப்பல் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மாரி தர தட்டி மூழ்குன மாரியே இருக்கும். பெருசா ரொம்ப வந்து ஆழத்தெல்லாம் இருக்காது. கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப அ ரீசனபிளான ஒரு ஆழத்துல தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஸ்கூபா டைவிங் மேக் பண்ணி அந்த கப்பலுக்குள்ளலாம் போயிட்டு ஃபோட்டோ கீட்டோலாம் எடுத்துட்டு, "பாத்தியா நானும் வந்துட்டு மூழ்கின கப்பலுக்குள்ள போறேன்னு" சொல்லிட்டு அந்த மாரி சீன்லாம் போடுற மாரி டைப்ல இருக்கிற ஒரு இடம் தான் அந்த இடம். ஸோ இப்போ ஸ்கூபா டைவிங் மேக் பண்ணியாச்சு. எல்லாரும் உள்ள இறங்கியாச்சு. ஜாலியா வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்குறாங்க. எல்லாம் ஜோடி ஜோடியா தான் போணும் இல்லைங்களா? ஸோ ஜோடி ஜோடியா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு என்னெல்லாம் அவங்க ஃபோட்டோ எடுக்கணுமா, ஓகே. ஸ்விம் பண்ணணுமா, ஸ்விம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளோட ஜோடியான டீனாவும், கேபுமே வந்து உள்ள போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு கேபுக்கு என்னமோ தப்பா படுது. என்ன தப்பா படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆ டைவ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் சொல்றாங்க. அது ஒரு வாட்ச் மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில என்ன காட்டும் அப்படின்னா, உங்களுடைய ஆக்ஸிஜன் லெவல் எவ்வளோ இருக்கு? இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, அந்த அ டாம் குரூஸ் மிஷன் இம்பாசிபிள்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் எந்த பார்ட்ன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ அதில வந்து அந்த தண்ணிக்கு அடியில இருப்பாரு. ஏதோ ஒரு மிஷின் மாரி இருக்கும். ஸோ அங்க போயிட்டு வந்து மூச்சு புடிச்சு ஏதோ சிப்பெல்லாம் கழட்டுவார்ல. ஸோ அந்த மாரி பேசிக்கா கையில வந்துட்டு எவ்வளோ ஆக்ஸிஜன் இருக்கு? எவ்வளோ ஆழத்தில நம்ம இருக்கோம்? எவ்வளோ நேரம் தாங்கும்? டைம் என்ன? அப்படின்ற மாரிலாம் ஒரு மாரி ஒரு டிவைஸ் தான் அந்த டிவைஸு. அந்த டிவைஸ் வந்துட்டு வேலை செய்யாம போறத கவனிக்கிறாரு. ஸோ உடனே வந்துட்டு தான் ஒய்ஃப் டீனாவையும் கூட்டிட்டு மேல போயிட்டு, அந்த டைவ் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார் பார்த்தீங்களா? ஸோ அவர்ட்ட போயிட்டு இந்த மாரி சரியா வேலை செய்யல. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன்னு சொல்லிட்டு அவர் குடுத்த ரிப்பேர்லாம் பண்ணிட்டு திருப்பியும் உள்ள போறாங்க. சூப்பர். இப்போ எல்லாருமே உள்ள ஜாலியா வந்துட்டு கப்பல்ல ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது, மீன பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. திடீர்னு இவரு டீனா வந்து கேப கூப்பிடுறாங்க. அதுவும் எப்படி கூப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக் ஆகி என்னமோ பதட்டப்பட்டு ஒரு மாரி அவ்வளோ ஒரு மிஸ்ட்ரியா வந்துட்டு கேப பார்த்து லுக் விட்டோனே, கேபுக்கு வந்துட்டு அள்ளு விட்டுருச்சு. "ஐய்யய்யோ! என்னம்மாச்சு உனக்கு?" அப்படின்றபோது, டீனா திடீர்னு வந்துட்டு சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆனது மட்டும் இல்லாம, கேபோடைய அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க்கையும் தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவரு அப்படியே அடிச்சு புடிச்சு அந்த மாஸ்க்லாம் எடுத்து போட்டு பார்க்கும்போது, டீனா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழ் நோக்கி அந்த ஓஷன்ல வந்து கீழ அப்படியே போயிட்டுருக்காங்க. உடனே வந்து கேபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் பதட்டமாயிடுறாரு. சரி நம்ம கீழ போலாமா? மேல போலாமான்ற கன்ஃப்யூஷன்ல வந்து சரி ஓகே. நம்ம மேல போய் வந்து ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டு வரலான்னு சொல்லிட்டு இவரும் வந்து மேல போறாரு. போயிட்டு அங்க இருந்த டிரைவ் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட சொல்றாரு. இந்த மாரி என் ஒய்ஃப் வந்துட்டு கீழ இதாயிட்டாங்க. கொஞ்சம் வந்து என்னன்னு பாருங்களேன்னு சொன்னோனே, அவரும் மேலருந்து வராங்க. குதிச்சு கீழ போய் வந்துட்டு டீனாவ பார்த்து அவங்கள ஏதோ பண்ணி ட்ரை பண்றாங்க. பட் ஆனா அவங்க ரெஸ்பாண்டே பண்ணல. ஃபைனலா அவங்கள உள்ளருந்து மேல கூட்டு வரதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுது. ஸோ மேல கூட்டு வந்ததுக்கப்புறம் கப்பல் இப்போ வந்து அந்த ஃபாஸ்ட்டா வந்து கரைய நோக்கி போகுது. டாக்டர்ஸ் அங்க இருக்கிறாங்க ஆக்சுவலா சேஃப்டிக்கு. ஸோ அவங்களும் ட்ரை பண்றாங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு. ஸோ நெறைய மெத்தட்ஸ் நெறைய வழிகள்லாம் ட்ரை பண்றாங்க. பட் எந்த வழியிலுமே வந்துட்டு டீனா அவங்க வந்து ரெஸ்பாண்டே பண்ணல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கேப் வந்து கதறி கதறி அழுவுறாரு. "ஐய்யய்யோ! இப்படி ஆயி போச்சே மேரேஜ் ஆன புதுசுலன்னு" சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் ஃபீலிங்ஸ் விடுறாரு. ஃபைனலா 40 நிமிஷம் அந்த கப்பல் டிராவல் ஆகி போகுது. பட் இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி டீனா அவர்கள் அங்கேயே இறந்தும் போயிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட புதுசா மேரேஜ் ஆன கப்புள்ஸ் இல்லைங்களா, இன்னும்
லைஃபே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் ஆரம்பிக்கலாம்னு வந்தாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி விபரீதம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அனுதாப அஞ்சலிகள்லாம் வந்து செலுத்துறாங்க. ஸோ கேபும் வந்துட்டு ரொம்ப மனம் உடைஞ்சு லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வந்து ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருக்கிறாரு. ஸோ எல்லாமே முடிஞ்சது. இந்த வந்து ஓகே இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்துட்டு ஒரு மாதிரி ஓரளவுக்கு கேஸை முடிச்சிடுறாங்க. என்னடா அவ்வளோதானா எல்லாமே வந்துட்டு ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ மெயின் பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் ரொம்ப சுத்திலாம் வளைக்க விரும்பல. ஸோ இந்த பிரச்சனையே ஏற்பட்டது யாருனாலன்னா வந்துட்டு கேப்னால தான். ஏன் கேப்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்தே நான் வரேனே. ஸ்டார்ட்டிங் எடுத்தோடனேயே கேப் மேலே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, டீனாவோட வீட்டில் வந்து பெருசாக கேபை வந்து பிடிக்கல. அது ஒரு மாதிரி செட் ஆகலமா, என்னம்மா இந்த ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்காமா, ஏஜ்லாம் செட் ஆகலமான்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அது மேபி அவங்க சொன்னது மேபி டீனா கேட்டிருந்தாங்கன்னா, ஒருவேளை டீனா வந்து இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருக்கலாம். என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கு நான் மேட்ருக்கு வரேன். ஸோ இப்போது அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த டைவிங் மேட்ரு. ஸோ அந்த டைவிங் அப்போது நான் அப்படியே ஆரம்பத்துலேருந்து வரேன். டைவிங் அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து உள்ளே குதிச்சிருக்கிறாங்க. குதிச்சதுக்கப்புறம் அந்த டிரைவிங் கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு திருப்பி மேலே போய் ரிப்பேர் பண்ணிட்டு உள்ளே வந்தார் இல்லையா. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உள்ளே வந்துட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. போயிட்டுருக்கிற டைமில் டீனா அவர்களை வந்து கேபு பயங்கரமாக வந்து கட்டி பிடிச்சிருக்காரு. அது எப்படி தெரியும்? கேபு தான் அதெல்லாம் பண்ணலன்னு சொன்னாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த என்னது ஸ்கூபா டைவிங் பண்ணப்போ வந்து கூட மற்ற சில ஆட்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க நடந்தத வந்துட்டு விட்னஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் வந்து ஃபோட்டோவும் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே. கேப் வந்து டீனாவ பார்த்து அவங்களுக்கு ஏதோ காப்பாத்துற மாரிலாம் எங்களுக்கு தெரியல. டீனாவ கேப் வந்து ரொம்ப ஏதோ கட்டி பிடிக்கிற மாரிலாம் எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சுங்கும்போது, "என்னப்பா புருஷன் பொண்டாட்டி அதெல்லாம் சகஜம் தான்ப்பா" அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத வந்து கரையில பண்ணி தான் சகஜம். வேற எங்கேயாவது இடத்துல பண்ணி தான் சகஜம். ஆனா தண்ணிக்குள்ள ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது மெயினா இந்த மாரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த மாரி ஹக்கெல்லாம் பண்ணும்போது அவங்களோட எக்யூப்மெண்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ஏதோ ஃபால்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால, பெருசா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. அதுவும் வந்து சரி ஓகே ஏதோ ஒரு சின்னஞ்சிறுசுங்க எதுவுமே வந்து அனுபவம் இல்லாத கப்புள்ஸ்னா கூட வந்து ஒத்துக்கலாம். ஆனா இங்க நம்மளோட கேவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெயின்டு ஒரு ஸ்கூபா டைவர் அப்படிங்கும்போது, அவரு இதெல்லாம் வந்து ஏன் பண்றாருன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவர் வந்து ஹக் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் இவங்களோட ஆக்ஸிஜன் அந்த அந்த சப்ளை போகும் பார்த்தீங்களா? ஸோ அதையும் வந்துட்டு கட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. அதன் காரணமாக தான் வந்து இவங்க டீனா வந்து ஒரு மாரி மூச்சு திணறல் ஏற்பட்டு, அவங்க வந்துட்டு மயக்கம் அடைஞ்சு கீழ விழுந்து அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி இதுக்கு என்னப்பா சாட்சி, என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ அதுலயுமே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளட் வெசல்ஸ்ல வந்துட்டு ஏர் மாலிக்யூல்ஸ் போய் பிளாக் ஆயி, அதனால தான் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டும் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுது. ஸோ இப்படி ஏற்படணும் அப்படின்னா, அதுக்கு வெகு சில காரணங்கள் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கேவ் பண்ண விஷயங்கள்லாம் அந்த காரணங்களோட ஒத்து போனதுனால, கேவ் தான் வந்து இவங்கள வந்துட்டு கொன்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் கடைசியா வந்துட்டு ஒரு மாரி சொல்றாங்க. ஆனா, மெயினா பார்த்தீங்கன்னா, இதில என்ன ஒரு பிரச்சனைன்னா, இது எதுக்குமே பெருசா வந்து ப்ரூஃப் இல்ல. அதாவது கேபு தான் போய் கொன்னாருன்றதுக்கு எந்த ஒரு பெரிய ஆதாரமுமே இல்ல. ஆனா, கேபு அதுக்கப்புறம் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, "இவன் தான்டா கொன்றுப்பான்" அப்படின்னு வந்துட்டு 100% சொல்ற மாரி தான் இருக்கு. அது என்னன்றத நான் அப்புறம் ஒவ்வொன்னாவே சொல்ல ஆரம்பிக்கிறேனே. ஃபர்ஸ்ட்டு டீனா அவர்கள வந்துட்டு கடல்ல இருந்து உள்ள மேல அந்த கரைக்கு இல்ல அந்த கப்பலுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம், பார்த்தீங்கன்னா, அழுதாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அழுதது பூராமே வந்துட்டு ட்ராமா மாரி தான் தெரிஞ்சிருக்கு. யாருக்குமே வந்து "என்ன இது ஓவரா பண்றானே!" அப்படின்ற மாரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ல இருந்து பெருசா தண்ணியும் வரலன்றாங்க. சும்மா வெறுமனே வந்து கதறி கதறி அழுதிருக்காப்படியாம். ஸோ இது வந்து 2வது விஷயம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் உள்ள அந்த எல்லாரும் பார்த்தாங்க இல்லைங்களா, இவரு பண்ண அந்த கட்டிப்புடி செயல்லாம். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு விஷயம். இது 2ண்ட் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த டீனா இறந்ததுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் போலீஸு அடிக்கடி வந்து கான்டாக்ட் பண்ணி, "உங்க ஒய்ஃப் இந்த கேஸ்ல வந்து நாங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் வேணுங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த கூட டூரிஸ்ட்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து கோஆப்பரேட் பண்ணி ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்மளோட மட்டுமே சரியா எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாம, ஆஸ்திரேலியாலேருந்து கிளம்பி அவர் வந்துட்டு அலபாமாவுக்கே வந்துட்டாரு. ஸோ இதுவுமே வந்து போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. "என்னய்யா உன் பொண்டாட்டி தான் ஏன் செத்து போயிருக்கா? உன்ட்ட தானே கேட்க முடியும். நீ தானே ரெஸ்பான்சிபிள். நீ என்னடான்னா வந்துட்டு எங்களுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்துட்டு உன் லாயர வச்சு பேசுற. பெருசா ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு போலீஸ் நமக்கு வந்து காண்டா எடுக்குறாங்க. ஸோ இதுவுமே இவன் தான்டான்ற மாரி வந்து ஒரு சின்ன ஒரு வாசனை வந்து வீச ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பண்ண விஷயம் தான் அதுக்கு மேல கொடுமையா இருக்குது. என்னன்னா, இவங்க டீனா இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களோட பாடிய ஒரு இடத்துல வந்துட்டு பண்ணி வச்சிருந்துருக்காங்க இவங்க அலபாமாலயே. ஸோ இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணி வச்ச பாடிய ஒரு 6, 7 மாசம் கழிச்சு தோண்டி,
அந்த பாடியை கொண்டு போயிட்டு இவங்க பேரண்ட்ஸ் டீனாவோட பேரண்ட்ஸ்க்குலாம் தெரியாத மாதிரி வேற ஒரு இடத்துல வந்துட்டு தலையை வந்து புதைச்சி வச்சுட்டான். எப்படி ஆல்ரெடி புதைச்ச பாடியை ஒரு 6-7 மாதம் கழித்து அதை தோண்டி எடுத்து அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல புதைச்சி வச்சுருக்கான். இருந்தாலும் என்ன சைக்கோவா இல்லை எதுக்கெல்லாம் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, அந்த புதுசாக போச்சா இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு கல் கூட வைக்கல. இந்த மாதிரி டீனா வாட்சன்னு சொல்கிற ஒரு பேர் கூட போடல. அதுவுமே ரொம்ப லேட்டராக தான் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்க குடும்பஸ்தர்கள், ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் போயிட்டு அந்த கார்டு, ஃப்ளவர்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அப்படி வைக்கப்பட்ட ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி காணாம போயிருக்கு. என்னடா அது பூ வைக்கிறோம் காணாம போகுது, சரி காற்றுக்கு பறந்துருக்கும், லெட்டர்ஸ் வைக்கிறோம் காணாம போகுது, சரி ஒரு நாள் காணாம போனால் பரவாயில்ல, டெய்லியுமா காணாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கேமராவும் சீக்கிரட்டாக வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த பூவு அந்த கார்ட்ஸ்லாம் சங்கிலிலாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. சங்கிலி போட்டு அந்த இடத்துல வந்துட்டு இது இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவ்வளோ இதாக வச்சுட்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தா சங்கிலியை வெட்டிட்டு அடுத்த நாள் வந்துட்டு அந்த பூ வந்து அந்த இதெல்லாம் வந்து காணாமல் போயிருக்கு. பூ அந்த கார்டு மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாமே. இது என்னடா சங்கிலியோட எவன்டா எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த கேமரா அப்புறம் திருப்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கேமரா வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் கேமரா பார்க்கும்போது தெரிய வருது, அதுவும் நம்ம சைக்கோ புருஷர் தான். யார் நம்ம கேபு. அந்த சங்கிலியெல்லாம் வந்து அந்த சங்கிலி கட்டரை வச்சு வெட்டி எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் அங்கே வச்சு இது பண்ணியிருக்கா. அப்படி என்ன ஒன்றுமே புரியல. என்ன அவன் ஏன் அதெல்லாம் பண்ணுறான், ஏன் ஒன்றுமே என்ன பைத்தியமா அவன், இல்லை வந்துட்டு நடிக்கிறானா, இல்லை என்ன பண்ணுறானே புரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துக்குலாம் உள்ள இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்ற மாதிரி எல்லோரும் கன்ஃபார்மாக தெரிய வருது. அண்ட் ஃபைனலாக 2009 நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் திருப்பியும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு இவர் வந்து வர சொல்கிறாங்க. வந்துட்டு இவர் பண்ணது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு மாதிரி குற்றம்தான்ற மாதிரி ஒத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாதத்துலேயே வந்துட்டு தலைவர் எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாரு. ஃபைனலாக திருப்பியும் அமெரிக்கன் கோர்ட்லேயே அதுக்கான பிரச்சனைகள் அந்த இது கேஸ்லாம் போகுது. அண்ட் அதுலேயும் வந்துட்டு போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விட்டுறாங்க. அண்ட் ஃபைனலி நம்மளுடைய கேபு என்ன பண்ணுறாருன்னா செகண்டாக வந்து மேரேஜும் பண்ணிக்கிறாரு. அதுவும் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல்மேட்டு. இப்போ காலேஜ் வந்துட்டு டீனா படித்தாங்க. காலேஜில் லவ் ஆகி மேரேஜ் பண்ணாங்க இல்லையா, இப்போ அடுத்து வந்து ஸ்கூல்மேட்டு. ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணையும் வந்துட்டு திருப்பியும் மேரேஜ் பண்ணியிருக்கு அப்படி. ஸோ அடுத்து அவங்க நிலமை என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக இந்த கேபு அப்புறம் டீனா அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு ட்ராஜடியான ஒரு காதல் கதை. யா தட்ஸ் இட் டுடே. நல்ல ஒரு என்ன கதை, நல்லாலாம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான ஒரு கதை. ஓகே, அதுதான் தட்ஸ் இட் டுடே. மீண்டும் நாளை மற்றும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.